Good morning students. Today now we are going to see about 10th standard science subject unit 8 periodic classification of elements. Last video we saw about extractive metallurgy of copper. Okay. Today now we are going to see about extractive metallurgy of iron. Iron எப்படி extract பண்ணி தனியா பிரிக்கிறதுன்னு ஓகேவா. First let us see occurrence. Iron is the second most abundant metal available next to aluminium. அலுமினியத்துக்கு அடுத்து நம்ம எர்த்தில் அதிகமாக கிடைக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அயன் தான் ஓகேவா. இட் அக்கர் இட் நேச்சர் as oxides, sulfides and carbonates. It does not exist in free state. It is combined form of iron oxide, iron sulfides and iron carbonates. Okay. Oxide, sulfide and carbonates கூட combine பண்ணி தான் இருக்கும். The ore of iron are as follows. Ores of iron already you know that these are the minerals. இந்த மினரல்ஸில் எதில் வந்து அயன் மெட்டல் வந்து அதிகமாக நமக்கு கிடைக்குதோ அதுதான் நம்ம ஓர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓர்ஸ் ஆஃப் அயன் இது அதோட ஃபார்முலா ஹேமடைட், மேக்னடைட் அண்ட் அயன் பைரைட். ஹேமடைட் ஃபார்முலா இஸ் Fe2O3, மேக்னடைட் ஃபார்முலா இஸ் Fe3O4, அயன் பைரைட் ஃபார்முலா இஸ் FeS2. Iron is cheaply extracted from hematite ore Fe2O3. இதில் தான் அயன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அயன் மெட்டலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன், ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்மெல்டிங். First let us see concentration by gravity separations. The powdered ore is washed with a stream of water. ஸோ த பவுடர் ஓட் இஸ் வாஷ்ட் வித் ஏ ஸ்டீம் கிடையாது, இங்கே ஃபாஸ்ட்டுங்கிற வேர்டிங் தான் வரும் ஓகே. இங்கே தப்பாக இருக்குது ஸ்டீம்னு. ஸோ ஃபாஸ்ட்டாக வாட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க ஊற்றுறாங்க. அஸ் எ ரிசல்ட் த லைட்டர் சாண்ட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் அதர் இம்ப்யூரிட்டி ஆர் வாஷ்ட் அவே அண்ட் the heavier ore particles settle down. Okay, lighter particles and impuritiesலாம் என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து வேகமாக ஃபாஸ்ட்டாக ஊற்றும் போது அந்த வாட்டர்லேயே என்ன ஆயிரும், மூவ் ஆயிரும், வாஷ் ஆயிரும் away and heavier ore particles is settle down in the settle ஆயிரும், கீழே settle down ஆயிரும். ஸோ இதுதான் concentration by gravity separation. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான் கான்சன்ட்ரேஷன் பை கிராவிட்டி செப்பரேஷன். லைட்டர் பார்ட்டிகல்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ ஹெவியர் பார்ட்டிகலான ஓர் வந்து கீழே செட்டில் ஆயிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ரோஸ்டிங் அண்ட் கால்சினேஷன். த கான்சன்ட்ரேஷன் ஓர் இங்கே கிடச்ச அந்த கான்சன்ட்ரேஷன் ஓரை இஸ் ஸ்ட்ராங்லி ஹீட்டட் இன் எ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் இன் த ரெவர்பரேட்டரி ஃபர்னஸ். ஸோ ரோஸ்டிங் தட் மீன்ஸ் வறுத்தல். ஓகே, த ப்ரெசன்ஸ் ஆஃப் air we call it as a roasting. Air மூலமாக வறுக்கிறது தான் roasting. Okay, the absence of air we call it as a calcination. Okay, roastingக்கு வந்து presence of air, but calcinationக்கு வந்து absence of air. ஸோ அதனால தான் ரெண்டும் இங்கே சேர்த்து பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், ஹீட்டட் இன் ஏ லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர், லிமிட்டட் சப்ளை ஆஃப் ஏர் யூஸ் பண்ணி இன் ஏ ரெவர்பரேட்டரி ஃபர்னஸில் யூஸ் பண்ணுறோம். அஸ் ஏ ரிசல்ட் என்ன கிடைக்குது, மாய்ஸ்சர் இஸ் ட்ரைவன் அவுட் அண்ட் சல்ஃபர், ஆர்சனிக் அண்ட் பாஸ்பரஸ் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சைட் ஆஃப். ஸோ இதெல்லாம் ரிமூவ் ஆகுது, சல்ஃபர் ஆக்சைட், ஆர்சனிக் ஆக்சைட் அண்ட் பாஸ்பரஸ் ஆக்சைட் இம்ப்யூரிட்டிஸ் ஆர் ஆல்சோ எவாபரேட்டட். ஓகேவா, எல்லாமே ரிமூவ் ஆயிரும். So that is called as a roasting and calcination. Next, third step is smelting in a blast furnace. Blast furnace தமிழில் சொல்லுவாங்க ஊது உலை அந்த மாதிரி சொல்லுவாங்க ஓகேவா. The charge means எவ்வளோ என்னென்ன கண்டென்ட் எடுக்கும். Charge consist of roasted ore plus coke that means carbon and limestone. Limestone is nothing but calcium carbonate in a ratio வந்து roasted ore 8%, coke 4% and limestone 1%. This is a ratio 8:4:1 is smelted in blast burners by introducing it through the cup and cone arrangement at the top. டாப்பில் வந்து கப் அண்ட் கோன் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் என்னென்ன நம்ம உள்ளே போடுறோம், roasted ore, coke that means carbon and limestone. இதை மூணையும் இது உள்ளே போடுறோம் ஓகேவா. என்ன ஆகுது, there are 3 important regions in the furnace. இந்த ஃபர்னரில் 3 important region நடக்குது. என்னென்னு பார்ப்போம். ஓகே, see the picture. இதுதான்
பிளாஸ்ட் ஃபர்னர் இது வந்து 3 இதில் வந்து ரீஜனில் நடக்கும். லோவர் ரீஜன், மிடில் ரீஜன், அப்பர் ரீஜன். ஓகேவா, இதில் நம்ம என்னென்ன போட்டிருக்கோம், அயன் ஓர், கோக் அண்ட் லைம்ஸ்டோன். இது வந்து ஹாட் கேஸஸ் வந்து வெளியில் வரும். இது வந்து இதில் தான் உள்ளே போடுறது கப்பன், கோன் அண்ட் கப்பன் ஷேப். இது வந்து பைப் ஃபார் ஹாட் ஏர் பிளாஸ்ட். ஹாட் ஏர் பிளாஸ்ட் இங்கே உள்ளே போகும். 2 அவுட்லெட் இருக்குது. ஒன் இஸ் ஸ்லாக் அண்ட் அனதர் ஒன் இஸ் அயன் அவுட்லெட். அயன் நமக்கு கிடைக்கிறதெல்லாம் இங்கே ஆகும். ஸ்லாக் மெட்டீரியல்ஸ்லாம் இம்ப்யூரிட்டிஸ்லாம் வெளியில் இது வழியாக வெளில எடுத்துருவாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் let us see the lower zone. lower zone means இங்கே நடக்கிறது. ஓகேவா, கம்பஷன் நடக்கும். கம்பஷன் zone இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, கம்பஷன் zone சொல்லுவாங்க. the temperature is at 1500 degree Celsiusனா இங்கே தான் ஹாட் ஏர் வந்து பிளாஸ்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே தான் வந்து எவ்வளோ இருக்கும், ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். 1500 degree Celsius இருக்கும். in this region coke burns with oxygen to form a carbon dioxide. coke, that means carbon reacts with oxygen to form a carbon dioxide. when the charge comes in contact with a hot blast of air. Okay, carbon reacts with oxygen the presence of 1500 degree Celsiusல ஹீட் பண்ணுறோம். என்ன நமக்கு ப்ராடக்ட் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். ஹீட் வந்து அதிகமாக லிபரேட் ஆகுது. ஸோ இது வந்து இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சின்ஸ் ஹீட் இஸ் லிபரேட்டட். ஹீட் வந்து ஓவராக லிபரேட் ஆகுறதுனால இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, இது லோவர் ஜோன் இங்கே நடக்கிறது. இதை கம்பஷன் ஜோன் சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் த மிடில் ஜோன். மிடில் ஜோன் மீன்ஸ் இங்கே நடக்கிறது. ஓகேவா, ஃபியூசன் ஜோன் சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சர் ப்ரிவல்ஸ் அட் 1000 degree Celsius. இங்கே தான் ஹீட் நம்ம வந்து ஓவராக கொடுக்க இங்கே அதிகமாக இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கும், இங்கே மேலே வந்து அதை விட கம்மியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து 1000 degree Celsius. in this region carbon dioxide is reduced to carbon monoxide. ஸோ இங்கே கிடச்சா நமக்கு கார்பன் டை ஆக்சைடில் அது அங்கே போகும்போது கார்பனோட திருப்பி அந்த கோக்கோட சேர்ந்து எவ்வளோ டிகிரியில் 1000 degree Celsius என்ன ப்ராடக்ட் கிடைக்கிது, கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹீட் வந்து என்ன ஆகுது, அப்சர்வ் ஆகுது இங்கே. ஓகே, so this one is a endothermic reaction. heat is observed. Okay, carbon dioxide reaction with carbon to form a carbon monoxide. ஸோ ரியாக்ஷன் பேலன்ஸ்டாக செக் பண்ணுங்கள். இங்கே வந்து கார்பன் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் இது முன்னாடி 2 போட 2 கார்பன் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஆக்சிஜன் ஆல்சோ 2 இங்கே இருக்குது, இங்கே ஆக்சிஜன் இங்கேயும் 2 இருக்குது. ஸோ ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. நெக்ஸ்ட் லைம்ஸ்டோன் டீகம்போசஸ் டு கால்சியம் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. லைம்ஸ்டோன் ஃபார்முலா CaCO3. ஓகே, ரியாக்ட்ஸ் வித் டீகம்போஸ் ஆகுது. டீகம்போஸ் ஆகி நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு, ஹீட் இஸ் அப்சர்வ்டு ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு ஆல்சோ நமக்கு கிடைக்குது. ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடு ஹீட் வந்து அப்சர்வ் ஆகுது ப்ளஸ் கால்சியம் ஆக்சைடு ஆல்சோ ப்ரொடியூஸ் ஆகுது. These two reactions are endothermic due to the absorption of heat. ஹீட் வந்து மேலே போக போக அப்சர்வ் ஆகுது. ஓகேவா, கால்சியம் ஆக்சைடு கம்பைன்ஸ் வித் சிலிக்கா. நமக்கு கிடைச்ச கால்சியம் ஆக்சைடு வந்து கம்பைன் ஆகுது எதோட, சிலிக்கா சாண்டு. ஓகேவா, சாண்டு SiO2 டு ஃபார்ம் அ கால்சியம் சிலிகேட். ஸ்லாகாக ரிமூவ் ஆகிடுது. ஓகேவா, கால்சியம் ஆக்சைடு ரியாக்ட் வித் SiO2 டு ஃபார்ம் அ CaSiO3 கால்சியம் சிலிகேட். this one is a slag, so this slag is removed. this one is a middle zone, fusion zone சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் இஸ் அப்பர் ரீஜன். அப்பர் ரீஜன் மீன்ஸ் இங்கே டாப்பில் நடக்குது. ஓகேவா, அப்பர் ரீஜன் இதை வந்து ரிடக்ஷன் ஜோன் சொல்லுவாங்க. த டெம்பரேச்சர் ப்ரிவல்ஸ் அட் 400 degree Celsius. இன் திஸ் ரீஜன் கார்பன் மோனாக்சைடு ரெடியூசஸ் ஃபெர்ரிக் ஆக்சைடு டு ஃபார்ம் எ ஃபேர்லி பியூர் ஸ்பாஞ்சி அயான் நமக்கு கிடைக்கும். ஓகேவா, ஃபெர்ரிக் ஆக்சைடு ரியாக்ட்ஸ் வித் கார்பன் மோனாக்சைடு எத்தனை டிகிரி, 400 degree Celsius டு ஃபார்ம் அயன் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எவாபரேட்டட். So ferric oxide reacts with carbon monoxide to form a iron plus carbon dioxide. The molten iron is collected at the bottom of the burner after removing the slag. Okay, நம்ம கலெக்ட் பண்ணுறோம் மால்டன் அயனை. ஸோ கலெக்ட் பண்ண பிறகு அது பாட்டமில் கலெக்ட் ஆகும் இங்கே. ஓகேவா, அவுட்லெட் அயன் அவுட்லெட் இருக்குல்ல, அதில் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்லாகை வந்து தனியாக பிரிச்சுடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மேலே உள்ள ஸ்லாகை வந்து அவுட்லெட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அயன் வந்து மால்டனில் நம்ம கீழே கலெக்ட் ஆயிரும். ஸோ ரிமூவிங் த ஸ்லாக், த அயன் தஸ் ஃபார்ம்டு இஸ் கால்ட் பிக் அயான். இது என்னன்னு சொல்லுவோம், பிக் அயன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரீமெல்ட் பண்ணி அண்டு கேஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் மோல்டு. நம்ம வந்து கேஸ்ட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் மோல்டில். திஸ் அயான் இஸ் கால்ட் ஏ கேஸ்ட் அயான், காஸ்ட் அயான் சொல்லுவாங்க. ஓகே, திஸ் அயான் இஸ் கால்ட் அஸ் ஏ காஸ்ட் அயான்.
Next, let us see physical properties. Okay, this question is asked for 1 mark questions. Okay, objective type questions. It is a luster. Luster means shiny metals. Okay, shiny metals. Iron color is grayish white in color. Okay, grayish white in color. It has high ductility, malleability and ductility. மெலியபிலிட்டி மீன்ஸ் இது வந்து ஒரு தின் சீட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும், மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டக்லிட்டி, ஒரு தின் வயர்ஸாக நம்மளால் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இட் கேன் பி மேக்னடைஸ்டு. இது என்ன ஈஸியாக மேக்னெட்டோட என்ன ஆகும், ரியாக்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ 1 more பாயிண்ட் ஐ வில் சொல்லணும். Smelting process is very very important. Okay, this question is asked for separated 5 mark questions. Okay, next let us see chemical properties. So chemical properties na 5 reactions இருக்கு. என்னென்னு பார்ப்போம். First let us see reaction with air and or oxygen. ஏரோடையும் ஆக்சிஜனோடையும் ரியாக்ட் ஆனால் என்ன நடக்கும்? ஒன்லி அண்ட் ஹீட்டிங் இன் ஏர். நார்மல் ஏரில் வந்து அயன் வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் ஹீட்டிங் இன் ஏர் அயன் ஃபார்ம்ஸ் மேக்னெட்டிக் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அயன் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன் டு ஃபார்ம் அ மேக்னெட்டிக் ஆக்சைடு. பிளாக் கலரில் இருக்கும். ஓகேவா? Fe + O2 reacts with Fe3O4. ஓகே, மேக்னெட்டிக் ஆக்சைடு ஃபார்மில் Fe3O3 ஸோ O4. ஸோ அயன் வந்து 3 இருக்கனால இது முன்னாடி 3 போட்டுரும். இங்கே வந்து ஆக்சிஜன் 4 இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போட்டால் 2 2s are 4. ஆக்சிஜன் இஸ் பேலன்ஸ், ஈக்குவேஷன் இஸ் பேலன்ஸ்டு. ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் மாய்ஸ்ட் ஏர். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ரஸ்டிங். ஓகே, ஆஸ்க் ஃபார் 2 mark questions. Okay, when iron is exposed to moist air, moist means oxygen is present, air la oxygen present, moist means water. Okay, water content H2O. It forms a layer of brown hydrate ferric oxide color. Okay, on it is surface la irukum. Okay, this compound is known as a rust, and the phenomenon of formation of rust is known as a rusting. ஸோ என்னாகும், அயன் வந்து எக்ஸ்போஸ்டு டு மாய்ஸ்டர் ஏரில் வந்து கலக்கும்போது என்னாகும், லேயர் ஆஃப் ப்ரௌன் ஹைட்ரேட் ஃபெர்ரிக் ஆக்சைடு அந்த சர்ஃபேஸில் ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். திஸ் ஃபினோமினா இஸ் ஃபார்மேஷன் இஸ் ரஸ்டிங். ஓகே, ஃபார்முலா அயன் வந்து ஆக்சிஜன் ப்ளஸ் H2O, எவ்வளோ வாட்டர் வேணால் இது அதில் கலக்கும். ஸோ அதனால தான் இது என்னென்னு போடுறோம், XH2O அப்படின்னு போடுறோம். ஸோ அயன் ஆக்சிஜன் ப்ளஸ் வாட்டர் டு ஃபார்ம் அ ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு. ஓகே, ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஹைட்ரேட்டட் மீன்ஸ் வாட்டர். ஓகே, ஹைட்ரேட்டட் ஃபெர்ரிக் ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. இது என்னன்னு சொல்லுவோம், ரஸ்ட். ஸோ இங்கே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா Fe2O3 நமக்கு தெரியும், டாட் XH2 அப்படியே வரும். ஸோ Fe2 இங்கே எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு 2 இருக்குதுன்னு ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இது முன்னாடி 2 போட்டோன்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆகும்னா ஆக்சிஜன் இங்கே 3 இருக்குது. ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காண்டி இது முன்னாடி 3 போகிறோம். இப்போ இங்கே 6 ஆயிடுச்சு. இங்கே நமக்கு ஆக்சிஜன் 3 தான். ஸோ இதை கவர் பண்ணுறதுக்காண்டி இது முன்னாடி என்ன பண்ணுறோம், 2 போடுறோம். அப்போ 2 3s are 6, ஆக்சிஜன் 6 ஆயிடுச்சு. பட் அயன் என்ன ஆயிடுச்சு, 4 ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது முன்னாடி என்ன பண்ணுறோம், 4 போடுறோம். ஸோ ஈக்குவேஷன் இப்படி தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகேவா? திஸ் கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வித் ஸ்டீம். ஒரு அயனில் ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸ்டீம் மீன்ஸ் வாட்டர் பாயில் பண்ணி, ஹாட் வாட்டர். த ஸ்டீம் இஸ் பாஸ்ட் ஓவர் ரெட் ஹாட் அயனில் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது, மேக்னெட்டிக் ஆக்சைடு இஸ் ஃபார்ம்டு. அயன் ரியாக்ட்ஸ் வித் ஸ்டீம் வாட்டர் டு ஃபார்ம் அ magnetic oxide Fe3O4 plus hydrogen gas is evaporated. Next, reaction with chlorine. Iron combines with chlorine to form a ferric chloride form ஆகுது. ஓகேவா? Iron reacts with chlorine to form a ferric chloride FeCl3. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா Cl3, இங்கே குளோரின் வந்து 3 இருக்குது. ஸோ இங்கே 2 தான் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி நான் ஃப்ரண்ட்டில் வந்து 3 போடுறேன். 3 போட்டால் 3 2s are 6 குளோரின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி இது முன்னாடி நான் 2 போடுறேன். 2 போட்டால் 3 2s are 6 ஆயிடுது. இங்கே குளோரின் ப்ளஸ் அயன் என்ன ஆயிடுச்சு, 2 ஆயிடுச்சு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரண்ட்டில் 2 போடுறேன். இதுதான் ஃபெர்ரிக் குளோரைட் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் 5th ஒன் இஸ் ரியாக்ஷன் வித் ஆசிட். வித் dilute HCl and dilute H2SO4 it liberates
H2 gas. Already you know that. Okay, iron reacts with HCl to form a ferric chloride. Hydrogen gas is evaporated, and iron reacts with H2SO4 to form a iron sulfate plus hydrogen gas is evaporated. With dilute nitric acid in cold condition, it gives ferrous nitrate. Iron reacts with nitric acid to form a iron nitrate plus aluminium nitrate. ரெண்டு ஃபார்ம் ஆகும் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இந்த ரியாக்ஷன் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வித் கான் H2SO4, it forms a ferric sulfate. Iron reacts with sulfuric acid to form a ferric sulfate plus SO2 plus water. So reaction with acid HCl, dilute HCl, dilute sulfuric acid, dilute nitric acid and concentration sulfuric acid ஓட ஃபார்ம் ஆகுது. ஓகேவா, when iron is dipped on concentration nitric acid, it becomes chemically passive or inert. reaction எந்த ரியாக்ஷனுமே நடக்காது due to the formation of a layer of iron oxide Fe3O4 on its surfaceல ஃபார்ம் ஆகும். ஓகேவா, next let us see uses of iron. அயன் வந்து நமக்கு 3 ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிக் அயன். ஓகே, பிக் அயன் இஸ் அயன் வித் 2 to 4.5% ஆஃப் கார்பன் வந்து அந்த அயனோட ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது இம்ப்யூரிட்டி அயன் சொல்லுவாங்க. ஓகேவா, இட் இஸ் யூஸ்டு இஸ் மேக்கிங் பைப்ஸ், ஸ்டவ்ஸ், ரேடியேட்டர்ஸ், ரெயிலிங்ஸ், அந்த ரயில்வே ட்ராக் செய்ய, மேன்ஹோல்ஸ் கவர்ஸ் ஏதாவது கவர் பண்ண மேலே இப்போ ஃபார் ட்ரைனேஜ்லாம் கவர் பண்ணுறதுக்கு மேலே மூடி போட்டிருப்பாங்க அந்த இதுக்கெலாம், அண்ட் ட்ரைன் பைப்ஸ் அந்த பைப்ஸ்க்கெலாம் செய்ய இந்த பிக் அயன் வந்து யூஸ் ஆகுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இதை வந்து அகெயின் என்ன பண்ண முடியாது, ஹீட் பண்ண முடியாது, ஹீட் பண்ணி எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து ஹெவி பர்பஸ்க்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஸ்டீல். அயன் வித் லெஸ் தென் 0.25% ஆஃப் கார்பன் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். It is used in the construction of buildings, machineries, transmission cables and TV towers in the making alloys. Okay, and the making alloys க்குலாம் இது யூஸ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து wrought iron with 0.25 to 2% of wrought carbon. It is used in making springs, anchors and electromagnetics. electric current பாஸ் பண்ணி அந்த மேக்னெட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இதில் பியூர் அயன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டீல் வரும், செகண்ட் ஒன் ராட் அயன் வரும், தேர்டு தான் பிக் அயன் வரும். ஏன்னா அது வந்து தான் 2 to 4.5% கார்பன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் தான் வந்து லெஸ் தென் 0.25% வந்து கார்பன் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் பியூர் அயன் வரும், செகண்ட் ராட் அயன், தேர்ட் ஒன் இஸ் பிக் அயன். ஓகே, திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 2 mark question as well as 1 mark questions. Okay, ஸோ ஐ வில் சென்ட் யூ ஸ்மெல்ட்டிங் ப்ராசஸ் ஆஃப் அந்த பர்னரில் எப்படி எல்லாம் நடக்குது ப்ராசஸ், அதை வந்து நான் வீடியோ வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா, இன் திஸ் டாபிக் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் டாபிக் ஐ வில் சென்ட் யூ லேட்டர். தேங்க்யூ.